நண்பர்களே, ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு என்று நாம் அடிக்கடி சொல்வோம் அல்லவா? இதற்கு எல்லாரும் ஒரே பொருள் சொல்வார்கள், எந்த வயதிலும் சாவு வரலாம். ஆனால் இந்தப் பழமொழியின் உண்மையான பிறப்பிடம் தெரியுமா உங்களுக்கு? இது மகாபாரதத்தில் குருக்ஷேத்திரப் போர் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு குந்திதேவி தன் முதல் மகனான கர்ணனை ரகசியமாகச் சந்திக்கும் அந்த பதற்றமான தருணத்திலிருந்து பிறந்தது. குந்தி கர்ணனிடம் கெஞ்சுகிறாள், மகனே, நீ பாண்டவர்களோடு சேர்ந்து கொள், 5 பாண்டவர்களோடு சேர்ந்தால் நீ 6வது ஆகிறாய். அப்போது உனக்கு எதிராக 100 கௌரவர்கள் மட்டுமே இருப்பார்கள், வெற்றி நிச்சயம். அப்போது கர்ணன் புன்னகைத்தபடி சொன்னான், அம்மா, 60வருடனும் சாவு, 100வருடனும் சாவு. எதிரிகள் 6 பேரானாலும் சரி, 100 பேரானாலும் சரி, எனக்கு மரணம் ஒன்றுதான். அதாவது நான் பாண்டவர்களோடு சேர்ந்தால் 6 பேருடன் சாவேன். திருதராஷ்டிரன் பக்கம் நின்றால் 100 பேருடன் சாவேன். எண்ணிக்கை அதிகமானாலும் குறைவானாலும் என் முடிவு மரணம்தான். ஆகவே நான் என் நண்பன் துரியோதனனை விட்டு நகரமாட்டேன். இதுதான் அசலான வாக்கியம். 60வருடனும் சாவு, 100வருடனும் சாவு. பிற்காலத்தில் மக்கள் இதை எளிமையாக்கி 6லும் சாவு, 100லும் சாவு என்று வயதைக் குறிக்கும் பொது பழமொழியாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் உண்மையில் இது ஒரு வீரனின் உறுதி, நட்புக்கு முன்னால் உயிரையும் தியாகம் செய்யும் உன்னத மனோபாவத்தின் குரல்தான். அடுத்த முறை இந்த பழமொழியைச் சொல்லும்போது கர்ணனின் கம்பீரமான முகம் நினைவுக்கு வரட்டும்.